தொலை தூரம் கேட்கும் இசையினிலே என் தூக்கம் கொஞ்சம் கலைகிறதே. அதை மீட்டும் உங்கள் விரல் தொடவே நான் விழித்திருப்பேன் அன்பே. மின்சாரம் தொலையும் இரவினிலே தன் காதலை சொல்லும் தெருவிளக்கு. நீமைகள் மூடும் இடைவெளிதான் என் காதல் சொல்வதற்கு. உன் கால் ஜெயிச்சா என் கால் ஜெயிக்காது போல இருக்கே. ஏன்? ஒரு பேரிச்சம்பழம் தானே இருக்கு. அதிகாலை ஜன்னல் திறக்கையிலே சில பூக்கள் சிரிக்கிறதே. அரை நுழையும் பட்டாம்பூச்சி என முதல் ஞாபகம் வருகிறதே. வெயிலோடு மழை வரும் நாட்களிலே அந்த பூக்கள் பூக்கிறதே. அந்த காட்டு பூவுக்கு உன் பெயரை இன்று சூட்டி விட்டேன் அன்பே. என்ன டாடா. மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன மனோ, காலையிலே வந்துட்டு போல் இருக்கு? ஆமாம் சார். சார் காலைல ரூம் பெருக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது சார். ஜோங்கிறவங்க பேசினாங்க. சண்டே காலையில் ஃபேமிலியோட உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டாங்க சார். சார் ஒரு வாரம் லீவ் வேணும் சார். எதுக்கு? எனக்கு கல்யாணம். கல்யாணமா? ஆமாம் சார். ஊரில் அக்கா பொண்ணோட. என்ன திடீர்னு? எவ்வளோ நாள் தான் சார் பழசையாக நினச்சிட்டு இருக்கிறது. காலம் நல்ல மருந்து இல்லையா சார்? அப்போ நீ காதலிச்ச பொண்ணு? அவளுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கு அப்புறம் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல சார். தெரியாமல் தப்பான ட்ரெயினில் ஏறிடுறோம். அதுக்காக தப்பான ஊருக்கு போயிட முடியுமா? தெரிஞ்சு பாதியிலே இறங்குறோம். அதுக்காக அங்கேயே நிட முடியுமா? வேறு ட்ரெயின் பிடிச்சி வருது இல்லையா? நான் கூட ஒரு ஆட்டோவில் படித்தேன் சார். நாம் விரும்புகிறவங்கள விட நம்மளை விரும்புகிறவங்களோட வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. அதான் என் அக்கா பொண்ணு ரொம்ப நாளாக மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் ஓகே சொல்லிட்டேன். சார் நீங்கள் கூட பழசையாக நினச்சிட்டு இருக்காம உங்களை விரும்புகிற ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே. என்ன விரும்புகிற பொண்ணா? அப்படி யார் இருக்கா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை விரும்பாமையா சார் இவ்வளோ கிஃப்ட் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க? இது இது ஜஸ்ட் ஒரு ரசிகை, அவ்வளோதான். சார் வெறும் ரசிகனா ஏன் சார் குடும்பத்தோட வராங்க, அதுவும் வீட்டுக்கு? தோ அங்கிள் கூட தான் சொன்னாரு
இது இந்த வாழ்க்கையில ஒரு கதவு மூணுனா இன்னொரு கதவு திறக்கும்னு சொன்னீங்கல்ல. பெட்டு. சார் வாங்க சார் வாங்க சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட போட்டோ எடுக்கணுமா 25 ரூபாய் சார். விஜய் கூட எடுக்கணுமா சார் வாங்க சார். விக்ரம் இருக்கார் சார் வாங்க சார். மெகா ஸ்டார் இவன் தான் என் மனசுக்கு எடுத்தான். வாங்க 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 சார் வாங்க சார் போட்டோ எடுங்க சார். மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்காரு வாங்க சார் வாங்க. ஹாய்டா மனோ. நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. யூ நோ எஸ்டர்டே தாத்தா ஷோட் மீ பிரேம் பிக்சர்ஸ் அண்ட் 1000 பொய் சொல்லி வாயெல்லாம் வலிக்குது. கேட்டதுக்கு பதில் சொல்லு. சண்டே காலையில 10 மணிக்கு நீ உன் குடும்பத்தோட அவன் வீட்டுக்கு வந்து சொஜி பஜ்ஜி சாப்பிடு. பிரேம் வீட்டுக்கா? ஆமா. எங்க வீட்ல மேரேஜ் பீரோ அது இதுன்னு சொல்லி சரி பண்ணிட்டா ஓகே. பிரேம் வீட்ல என்னடா பண்ணுவ? கேள்வி கேட்காத. நான் சொல்ற 3 விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணு, மத்தெல்லாம் தானா நடக்கும். 1, எக்காரணத்துக்கு கொண்டு ஒன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அங்க நீ காட்டிக்காது. நீ யாரும் நான் யாரும். 2வது உன் ஓவிய தாத்தா மேரேஜ் பியூரோ போட்டோன்னு வளரி என்ன மாட்டி விடாம பாத்துக்க. 3வதா கொஞ்சம் கஷ்டம்தான், எப்படியாவது ட்ரை பண்ணி கொஞ்சம் அழகாவா. என்னடா இது? சாரியா? ஐயா எனக்கு இந்த கலர் பிடிக்கவே பிடிக்காது. ஓ செலக்ஷனா? யா நிச்சயமா நான் இந்த புடவை கட்டிக்கவே மாட்டேன். ஓகே நான் கிளம்புறேன். ஏய் மனோ இருடா நானும் வரேன். ஏய் சும்மா இரு, ஆட்டோ கூப்பிடுறேன். ஆட்டோ என்ன எக்மார் போகுமா? அப்ப போ ப்ளீஸ் டவுச்சி மகாலி. உன் கூட பைக்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஜோதி லட்சுமி, என்ன? இதுதான் லாஸ்ட் டைம் நான் உன்னை பைக்ல கூட்டு போறது. ஏன்? இனிமே நீ பிரேம் கூட தான் போகணும். அவன்கிட்ட தான் பைக் இல்லையே. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க. சார் சார் ப்ளீஸ் புடிங்க சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கா ப்ளீஸ் ப்ளீஸ். என்னண்ணே இத்தனை பால் பாக்கெட்டு? அது நான் தாமா வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாரோ வர்றாங்களா, காலையில பிரேம் சொன்னான். யாரோ பிரேமோட ரசிகையா வந்தா பிரேம் பேசிட்டு போறான். இன்னும் எப்படி சொல்ற? யாரோ சாதாரண ரசிகையா இருந்தா ஆபீஸ்லயே மீட் பண்ணிருக்கலாம்ல, இல்ல வெளியில எங்கேயாவது மீட் பண்ணிருக்கலாம் இல்லையா? எதுக்கு நம்ம வீட்டுக்கே வர சொல்லணும்? என்னண்ணே சொல்றீங்க? அதுவும் குடும்பத்தோட. ஆ? சார் அந்த எல்லாம் ஓகே தானே? போட்டதே இல்லப்பா. எப்படி இருக்கு? எல்லாம் கோட் சூட்டே போட்டுங்க சார். ஐயோ அதானே டெய்லி இன்னைக்கு பிபிசில சொன்னது உண்மைதான் போல இருக்கே. என்ன சொன்னாங்க? ஃபிளாஷ் நியூஸ்லயே போட்டாங்க உனக்கு கல்யாணமாமே. யூ பிராட். என்ன தெரியாது குள்ளி சீப்போ கரடி கரடியா? ஆடே வேணாம்டா வலிக்குது வலிக்குது. அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்கோ, எனக்கு என்ன பயமா? விட ப்ளீஸ். அவங்க தானா? சுமாரே அண்ணி கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்கல்ல? ஐயம்மா தேவதை மாதிரி இருக்காங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க ப்ளீஸ் உள்ள வாங்க வாங்க. கம்லாலே ஹலோ சார். ஹலோ, ரவி வர்மா மை வைஃப். வணக்கம். 2 பேரும் துபாய் ஐபிஎம்ல வைஸ் பிரசிடென்ட்ஸா இருக்கும். உட்காருங்க. மை சன் பாலாஜி கம்ப்யூட்டர் இன்ஜினியர். உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார். இவனும் எங்க கூட துபாயில தான் இருக்கா. இவ ஜோதி லட்சுமி எங்க டாட்டர். ஊட்டியில கிராஜுவேஷன் முடிச்சிட்டு நவ் ஷி இஸ் டூயிங் ஹர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் சென்னை. அப்பா மோனலிசா மாத்தையா. மோனலிசா மாத்தியானா இந்த ஓவியர். பஞ்சமுக விநாயகர் ஓவியத்தை வரைஞ்சார அவரா? Yes, சார் அவரே. உங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். எங்க வீட்டுல சந்திப்பேன்னு சொல்லிட்டு உங்க பெயிண்டிங்ஸ் ஃபுல்லாவும் நான் வாங்கியிருக்கேன் சார். சார் நான் எவ்வளவு பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், ஆனா இவரு வரைஞ்சது மாதிரி நான் பார்த்ததே இல்ல. பத்திரிகைல வர்ற பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணி வச்சிருக்கேன்னா பாத்துங்களேன். ஆரம்பிச்சிட்டாரா? இவர் ஓவியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னா நிறுத்தவே மாட்டாரு. நீ போய் பிரேம கூட்டு வாமா. உயிர் சார். அண்ணா ஆ டைம் ஆச்சா? அப்பா நீ ஆபீஸ் போலியான்னு கேட்டாங்க.
என்னது ரொம்ப வழியாத கீழே கூப்பிடுறாங்க வா. உன்ன ஐயோ மனோ டென்ஷனா இருக்குடா. காஃபி சாப்பிடுமா? உங்களுக்கு எப்படி சார் துபாயில லீவ் எல்லாம்? Well, கஷ்டம்தான். But you know, you have to make it happen if you want it, you know. உன்னை பார்க்கறதுக்காவது வரணும். At least once a year, you know. வாப்பா பிரேம். பிரேம் வந்துட்டான். Oh, hello. ஆப்பா பிரேம் உட்கார். ஹலோ. பிரேம் ஓவியர் மோனாலிசா. இது உங்க ரூம்ல மாட்டிருக்க பெயிண்டிங். அவரே தான். நைஸ் மீட்டிங் யூ சார். என்னுடைய பையன் லண்டன் யூனிவர்சிட்டில MBA படிச்சிருக்கான். இப்போ என் ஃபேக்டரிலாம் இவன் தான் பாத்துக்கிறான். Oh, I see. ஒரு பையன் ஒரு பொண்ணு 8வது படிச்சுட்டு இருக்கா. சரியான வாலிபா. வாங்க நம்ம வீடெல்லாம் சுத்தி பார்க்கலாம். வாங்கம்மா. வாங்க சார் உங்க பெயிண்டிங் கலெக்ஷன்ல பார்க்கலாம். சார் வாங்க சார் நீங்களும் வாங்க. Oh, sure. I'm terribly excited. வரும்போதே பார்த்தேன். வீடு இவ்வளவு அழகா கட்டியிருக்கீங்க. ஆமா டாட். ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா கட்டியிருக்கேன். ஆர்கிடெக்ட் வச்சு இல்ல. அர்ப்பிதா ஜோதி ஒரு ரூம் கூட்டு போய் காமியே. ஓகேமா போமா. வாங்க. சார் இவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. யாரோ ரசிக வரான்னு சொன்ன உடனே அதை நான் பெருசா எடுத்துக்கல. இதெல்லாம் இந்த மாதிரி பிரேம் go with them. அர்ப்பி ம் அண்ணா எங்களை கூட்டு போ, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். Hi. Shall we? Come. Come in. இது லாஸ்ட் இயர் ரஞ்சி ட்ராஃபியில் நான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினப்போ எனக்கு கிடைச்சது. ஓ சாரி, உங்கள்கிட்ட போய் என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. என்னை பற்றி என்னை விட நீங்கள் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. என்ன உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை எனக்கு பிடிச்சது காரணம் இதெல்லாம் தான். இதெல்லாம் நீங்கள் எனக்கு அனுப்பின கிஃப்ட்ஸ். இது என் பர்த்டேக்கு வந்தது. இது புது கார் வாங்கினப்போ, ஃபாரின் கான்ட்ராக்ட் சைன் ஆன அன்னைக்கு, வேலண்டைன்ஸ் டேக்கு, ரோட்டரி கிளப் அவார்டுக்குன்னு நீங்கள் அனுப்பின எல்லா கிஃப்ட்ஸும் இங்கே இருக்கு. ஒரு நாளில் 2 கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. மேலோட்டமாக பார்த்தா இதெல்லாம் ஜஸ்ட் அலங்கார பொருட்கள். பட் ஒவ்வொரு திங்ஸ்குள்ளேயும் நீங்கள் எனக்காக எடுத்துக்கிட்ட அன்பும் அக்கறையும் இருக்கு. இதான் நீங்கள் எனக்கு கடைசி அமைச்ச கிஃப்ட். இது நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண லைட்டா. ஹாய் சிம்பா, வாட்ஸ்அப் கேர்லி, டூடு பப்பு. மனோ சார். ஜோ, திஸ் இஸ் மனோ. ஹாய். என்னோட மனமாற்றத்துக்கு 2வது காரணம். யூனோ சம்திங், மனோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் ஊர்லயே. இல்லை மனோ? பட் போ கேர்ள், இவன் மனசை புரிஞ்சுக்காம வேற யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, உங்க காதல் உண்மையா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கும். யார் அந்த பொண்ணு? உங்களுக்கு தெரியாது மேடம். ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். இந்த வாரத்துல வந்துடுறாங்க. Thank you for a wonderful day. நல்லதுங்க. மற்ற விஷயங்களை நம்ம சீக்கிரமா பேசி முடிச்சிடலாம். வராங்க சார் உங்க பெயிண்டிங் கலெக்ஷன் எல்லாம் பார்க்கணும் சார். எப்படி வர போறீங்க நீங்க? ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ரொம்ப சீக்கிரத்திலே கல்யாணம் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் என்ன சார் இது புது பழக்கம்? நியாயமா பார்த்தா நீ தண்ணி அடிக்கணும், தாடி வளர்க்கணும். நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், டென்ஷன் பண்ணாத. நீ ஜோ கூட சேருவியா மாட்டியா? சேருவேன். இது அவளே சொன்னான். என்ன சொன்ன?
உன் காதல் உண்மையான காதலா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கும்னு. டேய் டேய் நில்றா. இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் 1 வீக்ங்கிறது தாராளம். என்னம்மா சொல்றீங்க? ஆமா நமக்கு லீவு கம்மியா தானே இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா சீக்கிரம் முடிச்சுடும். என்ன கல்யாணம் பண்ண அதுக்குள்ளேயே டுவேட்டா? ஹலோ. ஹாய் மனோ. ஏய் ஜோ, என்ன இந்த நேரத்துல? சும்மா பேசணும்னு தோணுச்சு. இன்னும் தூங்காம பிரேம நினைச்சிட்டு இருக்க போல இருக்கு. அப்புறம் நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மனோ. எதுக்கு? எல்லாத்துக்கும். எதையுமே எதிர்பார்க்காம நீ எனக்காக என்னெல்லாம் பண்ற. லைஃப் லாங் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்டா. உனக்குன்னு ஒருத்தி வந்ததும் என்னை மறந்துடாதடா. நந்தினி கிட்ட என்னை பத்தி சொல்லிவே என்ன. நான் உன் வீட்டுக்கு வந்தா அவனுக்கு மரியாதை தரணும், இல்ல உனக்கு தான் அடி. ஆமா, நந்தினி என்ன ஆனா? வெறும் தேங்க்ஸ் தானா? ட்ரீட்லாம் கிடையாதா? நான் நந்தினி என்ன ஆனான்னு கேட்டேன். எவ்வளவு நாள் அட்ரஸ் கிடைக்க? நந்தினியா? நந்தினி ஐம் ஸ்டில் ட்ரைங் பா. டேய், நீ நந்தினி அட்ரஸ் கண்டுபிடிக்கல இல்ல நான் கண்டுபிடிக்கவா? ஒரு கமிஷனர் அட்ரஸ் கண்டுபிடிக்க உனக்கு இவ்ளோ நாளா? ஹலோ, வாய்ஸ் கிராக் ஆகுது ஜோ. கேக்குதா? ஹலோ. டேய், நல்லா கேக்குது, பேசுடா. அது உனக்கு சிக்னல் இருக்கா? நான் லேண்ட்லைன்ல பேசிட்டு இருக்கேன்டா. ஹலோ, பேட்டரி டவுன் நினைக்கிறேன் ஜோ. நான் அப்புறம் ஹலோ.